மயிலாடுதுறை மாயூரநாதர் கோவிலில் வைகாசி விசாக பெருவிழாவின் சிகர விழாவான தெப்ப உற்சவம் வெகு கோலாகலமாக நடைபெற்றது. திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான இக்கோவிலில் வைகாசி விசாக பெருவிழா மே 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினசரி பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவும் மே 25ஆம் தேதி கோபுர தரிசனம், மே 27ஆம் தேதி திருக்கல்யாணம், மே 29ஆம் தேதி திருத்தேரோட்டம், மே 30ஆம் தேதி வைகாசி விசாக பௌர்ணமி தீர்த்தவாரி ஆகிய உற்சவங்கள் நடைபெற்றது. விழாவின் சிகர உற்சவமான தெப்ப திருவிழா நேற்றிரவு கோவில் திருக்குளமான பிரம்ம தீர்த்தத்தில் நடைபெற்றது. விழாவை ஒட்டி மாயூரநாதர் சுவாமி, அபயாம்பிகை அம்மன் மற்றும் திருஞான சம்பந்தர் உற்சவ மூர்த்திகள் மின்னொளியால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருள செய்யப்பட்டனர். தொடர்ந்து திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சோடச தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் மகா தீபாராதனை காட்டப்பட்டு கோவில் குளத்தை 5 முறை தெப்பம்பலம் வந்தது. சிவபுரம் வேத சிவகாம பாடசாலை நிறுவனர் சுவாமிநாத சிவாச்சாரியார் பூஜைகளை செய்து வைத்தார். இதில் கோவில் கண்காணிப்பாளர் குருமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். தஞ்சாவூர் மாநகரில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் திருஞான சம்பந்தர் குரு பூஜையை முன்னிட்டு முத்து பல்லாக்கு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இதேபோல் இந்த ஆண்டு முத்து பல்லாக்கு திருவிழா இன்று நடைபெற்றது. தஞ்சாவூர் மாநகரில் உள்ள பிரசித்தி பெற்ற பல்வேறு ஆலயத்திலிருந்து விநாயகர் மற்றும் முருகன் விதவிதமாக அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் நள்ளிரவில் எழுந்தருளி விடிய விடிய ராஜ வீதிகளில் ஒன்றாக வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மின்னொளியில் விதவிதமாக பவனி வந்த பல்லாக்குகளை ஏராளமான பக்தர்கள் கண்டு ரசித்து சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் அருகே உள்ள சீதா கிழவனூரில் சக்தி விநாயகர், காளியம்மன், மாரியம்மன், பட்டவன் கோவில்கள் உள்ளன. இந்த கோவில்களின் உற்சவ விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று தொடங்கி நடைபெற்று வந்தது. திருவிழாவில் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும், பூக்குழி இறங்குதல், முளைப்பாரி ஊர்வலம், தீச்சட்டி எடுத்தல், பொங்கல் வைத்து கிடா வெட்டுதல் போன்ற நேர்த்தி கடன்கள் செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருவிழாவின் இறுதி நாளான இன்று மாலை சேத்தாண்டி வேடம் என்ற வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன்படி நேர்த்திக்கடன் செலுத்துபவர்களின் முகத்தில் வர்ண பொடிகளை பூசி வேடமிட்டு மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்து வந்தனர். அதன் பின்னர் அவர்கள் கோவிலில் சுவாமி கும்பிட்டுவிட்டு கோவில் முன்பாக அமர்ந்தனர். அதனைத் தொடர்ந்து மண் கலயத்தில் மாடுகளின் கஞ்சி தொட்டியில் உள்ள பழைய சாதத்தை எடுத்து வந்து செருப்பு மற்றும் துடைப்பத்தில் தொட்டு ஒவ்வொருவராக மாற்றி மாற்றி தலையில் அடித்தும், கால்களால் தலையில் உதைத்தும், செருப்பு மாலை அணிவித்தும் வினோதமான முறையில் நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சேற்றில் குதித்து ஒருவர் மீது ஒருவர் சேறு பூசிக்கொண்டனர். அதன் பின்னர் அவர்கள் கோவில் குளத்தில் நீராடி நேர்த்திக்கடனை முடித்தனர். இதுகுறித்து பக்தர்கள் கூறிய போது, இதுபோன்ற நேர்த்திக்கடனை பல ஆண்டுகளாக தொடர்ந்து செலுத்தி வருகின்றோம். உடலில் சேறு பூசிக்கொள்வதால் கோடை காலத்தில் சரும மற்றும் உஷ்ண நோய்கள் ஏற்படாமல் இருக்கும். மேலும் துடைப்பம் மற்றும் செருப்பால் அடிவாங்குவதன் மூலம் சகிப்புத்தன்மை பெருகி சண்டை சச்சரவுகள் இன்றி வாழ வழி ஏற்படும் என்று தெரிவித்தனர். அதன் பின்னர் அம்மன் பூஞ்சோலை சென்றடைதலுடன் திருவிழா முடிவுற்றது. பழனி அடுத்த நெய்க்காரப்பட்டி கிராமத்தில் உள்ள பழமையான பத்ரகாளியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சி இன்று நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் நெய்க்காரப்பட்டி, பாப்பம்பட்டி, பெரியம்மாப்பட்டி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து வந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டனர். குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என பலரும் தீக்குழியில் இறங்கி நடந்தது காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட பத்ரகாளி அம்மன் ஊர்வலமாக மேளதாளங்கள் முழங்க கொண்டு செல்லப்பட்டது. திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.